கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியா உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அநேக வீடுகளில் இப்போவே கிறிஸ்மஸ் களை கட்டிருச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, என்ன ஐயா மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சுட்டாங்க, பெல் வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே உங்களுக்குள்ளாலேயும் ஒரு கிறிஸ்மஸ் குஷி வந்திருக்கோம். பரவாயில்ல, உங்கள் பிள்ளைகளுடைய ஆசைப்படி பெருசாக இது மாதிரி ட்ரீ வாங்கலைன்னாலும் ஏதோ ஒரு சின்ன ட்ரீயாவது வாங்கி கொடுத்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. பண்டிகை காலங்கள் இனிமையாக இருக்கட்டும், கர்த்தருக்குள் இருக்கட்டும், ஹாப்பியாக இருக்கட்டும். புத்தாடைகள் எடுக்கிறது முதற்கொண்டு எல்லாத்துலேயும் ரெடி ஆகிட்டே இருக்கிறீங்க. எல்லாவற்றுக்கான தேவைகளை கர்த்தர் சந்தித்து மிச்சமெடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? ஆதியாகமம் 12:3 இப்படியாய் சொல்லுகிறது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் குடும்பம், உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்படின்னு ஆண்டவர் ஒன்ன பிளஸ் பண்ணி ஒன்னு ஊருக்கு ஆசீர்வாதமா மாத்த போறார். ஒன்னு பிளஸ் பண்ணி உன்னை குடும்பத்திற்கு ஆசீர்வாதமா மாத்த போறார். ஒன்னு பிளஸ் பண்ணி உன்னை சபைக்கும் ஊழியங்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்தின் மதகுகளை திறந்து ஆசீர்வதிக்கிற தெய்வம். இன்றைக்கு பொருளாதார ரீதியாக ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த வருஷ கடைசியில நீங்க கடனோட வாழக்கூடாது அப்படின்றதுக்காக கடன்களை அடைக்க சில சிறப்பு ஏற்பாடுகளை கர்த்தர் செய்து நீங்க புதிய வருஷத்துக்கு போகும்போது, ஆண்டவரே இந்த வருஷம்தான் நான் கடன் இல்லாம என்றான், ஆண்டவரே இந்த வருஷம்தான் நான் எந்த டென்ஷனும் இல்லாம நிம்மதியா அந்த புதிய வருஷத்துக்குள்ள போறேன்னு நீங்க சொல்லத்தக்கதாக இந்த மாதம் முழுவதும் நிறைய அற்புதங்களை எதிர்பாருங்க. ஒவ்வொரு நாளும் எதிர்பாருங்க, ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பாருங்க. கண்டிப்பா நடக்கும். சரீரத்துல அற்புதம் நடக்கும், வியாபாரத்துல நடக்கும், வேலை செய்யற இடத்துல நடக்கும், ஊழியம் செய்கிற இடத்துல நடக்கும். ஏன் நீ நடந்து போகும்போது நடக்கும். எங்க வேணாலும் அற்புதம் எந்த டைம் வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இந்த வசனம் சொல்லுகிறது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னா, ஒன்னு ஆண்டவர் பெரிய ராஜாக்கள் மத்தியில உட்கார வச்சு அழகு பார்த்து, உன் மூலமாக உன்னுடைய நலிவடைந்த உன்னுடைய குடும்பம், நலிவடைந்த உன்னுடைய உடன்பிறப்புகள் எல்லாரையும் நீ கை தூக்கி விட போற. நீ அவங்கள கை தூக்கி விடுற அளவுக்கு கர்த்தருடைய கைகளின் கரத்தின் கிரியைகளை பலப்படுத்துவார், கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். எனவே இனி நீங்கள் கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க கர்த்தர் இந்த மாதத்தை உங்களுக்கு நன்மையாய் மாற்றி தருவாராக. நான் உங்களை அப்படியே நிறைஞ்ச மனசுல ஆசீர்வதிக்கிறேன். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? ஒரு அன்பு சகோதரன் ஹாரி கிறிஸ் ஜெரால்ட், துபாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க ஜெபிக்கும்படி சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு ஜெப விண்ணப்பத்தை வாட்ஸ்அப் வழியாக நான் அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் என்னுடைய ஜெப விண்ணப்பத்திற்காக ஜெபித்து வாட்ஸ்அப் வாய்ஸ் பிரேயர் அனுப்பியிருந்தார்கள். சகோதரர் அவர்கள் ஜெபித்த போது எஸ்தர் 8:1-2 வசனங்களை சொல்லி ஜெபித்தார். நானும் சகோதரனுடன் இணைந்து ஜெபித்தேன். மேலும் நான் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் வழங்கப்படும் அன்பின் விருந்துக்காக ஸ்பான்சர் செய்ய பொருத்தனை செய்து கொண்டேன். கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஏறெடுத்த வல்லமையான ஜெபத்தினாலும் நான் விண்ணப்பம் அனுப்பியிருந்த அந்த நல்ல நிறுவனத்திலிருந்து எனக்கு இன்டர்வியூக்கான அழைப்பு வந்தது. ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2025 அன்று நடந்த இன்டர்வியூவில் நான் தேர்வு செய்யப்பட்டேன். எனக்கு ரீஜனல் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் ஃபார் மிடில் ஈஸ்ட் அண்ட் நார்த்தன் யூரோப் என்ற பதவியை வழங்கினார்கள். நான் கர்த்தரிடத்தில் பொருத்தனை செய்து கொண்டபடியே அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் வழங்கப்படும் அன்பின் விருந்திற்காக, ஆகாரத்திற்காக ஸ்பான்சர் அமௌண்டை அனுப்பியிருக்கிறேன். பாருங்க, ஒரு நல்ல சாட்சி. ஹாரி கிறிஸ் ஜெரால்ட் அவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு நல்ல வேலை இல்லை. அந்த நேரத்தில் கர்த்தருடைய கிருபையினால அடிமைக்கு அந்த செய்தி வந்தது. நான் ஒரு ஃபோனில் ஒரு வாய்ஸ் ப்ரேயர் தான் அனுப்பினேன். அதில் எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வச்சு அனுப்பினேன். அதன் பிறகு அவர் அதை டெய்லி கிளைம் பண்ணாரது மட்டும் இல்லை, ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கார். ஆண்டவரே, எனக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த பெரிய பதவி, அது சாதாரண பதவி இல்லை, ரீஜனல் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் ஃபார் மிடில் ஈஸ்ட் அண்ட் நார்த்தன் யூரோப்.
மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸுக்கும் நார்த்தன் யூரோப்பில் உள்ள எல்லா கண்ட்ரீஸ்க்கும் உள்ள அந்த டெவலப்மெண்ட் மேனேஜர் அந்த பொசிஷனுக்காக வேண்டி அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஒரு பொருத்தனை, ஆண்டவரே இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சுன்னா அன்பரின் பாதத்தில் வருகிற ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய ஒரு மாத ஃபுட்டுக்கான பணத்தை நான் ஸ்பான்சர் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணார். அந்த பொருத்தனை ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த போஸ்ட் அவருக்கு கொடுத்துறாரு. இப்பொழுது அந்த ஸ்பான்சர்ஷிப் படி, அவருடைய பொருத்தனையின்படி நான் நினைக்கிறேன் போன மாதமும் அதுக்கு முந்தின மாதமும் அந்த பணத்தை அவர் அனுப்பி அவருடைய சார்பில் நாங்கள் ஆகாரம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். உங்களுக்கும் அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ சொன்னது போல பூமியில் உள்ள வம்சங்கள் யாவும் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்ற மங்கள வார்த்தை என் பிள்ளைகளுடைய சிரசிலே இன்றைக்கு வைத்து ஆசீர்வதிக்கிறேன். இது நிறைவேறும்படி இவருடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து, ஊழியங்களை ஆசீர்வதித்து, வேலையை ஆசீர்வதித்து, பிசினஸ் ஆசீர்வதித்து, சம்பத்தை பெருக பண்ணி இவர்கள் ஒரு கனம் பொருந்தின பிள்ளைகளாக இவர்கள் இருக்கிற பட்டணத்தில் வாழவும், அதை தொடர்ந்து இவருடைய கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிற அப்படினாலே தங்கள் கைகளினால் அநேகரை தூக்கி விடவும், அநேகருக்கு இவர்கள் மூலமாக நிறைய உதவிகள் போய் சேரவும் மனதார இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த மாசத்தோட இவருடைய கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு கூட மிச்சம் எடுக்கட்டும். ஆண்டவரே, ஹாரி கிறிஸ் ஜெரால்டுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், பெரிய பதவியை கொடுத்த ஆண்டவர், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் இப்படிப்பட்ட பெரிய உயர்வுகளை கொடுத்து அவர்களை கனம் பண்ணும். இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்கிற மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் அவர்களுக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.